Hi friends, welcome to my channel. என்னோட சேனல் நேம் வந்து ஸ்ரீதேவி மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ என் சேனலை யாரெல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கீங்களோ ரொம்ப தேங்க்யூ. இனி வரப்போற வீடியோஸ்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். இப்போ வரைக்கும் போட்டதே இந்த 2 வீக்ஸ்ல பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இனி வரப்போற வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல்ஸ், பிரைடல் மேக்கப், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், லைஸ் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து நான் வால்ட் ரிமூவல் பண்ணுவேன், இயர் ஸ்டிச் பண்ணுவேன், நோஸ் இயர் பஞ்ச் பண்ணுவேன். இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் மெத்தட் தான், எதுவுமே பார்லர்ல இருந்து பண்ற மெத்தட் இல்ல. பிகாஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 3 or 4 இயர்ஸ் வந்து ஸ்கின் டிபார்ட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே பேசிக் வந்து எல்லாமே பார்லர் இல்ல, எல்லாமே ஹாஸ்பிட்டல் மெத்தட் தான் நம்ம இது வரைக்கும் அதெல்லாம் பண்றோம். யாருக்கெல்லாம் வாட்டர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல பிரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல ஃபேஷியல்ஸ் வேணுமோ, அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்க வந்து என்னோட சேனல் ஓபன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட் பார்த்துட்டு நாங்க உங்களுக்கு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இனி வர வீடியோஸ்லாம் வந்து பியூட்டி டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹேருக்கு என்ன டிப்ஸ், ஃபேஸ்க்கு என்ன டிப்ஸ், நம்ம கழுத்தாண்ட இருக்க பிளாக் மார்க்குக்கு என்ன டிப்ஸ் பண்ணா போகும், இதெல்லாம் இனி வர வீடியோஸ்ல போடுவோம். பிளஸ் இதுல வந்து என் சின்ன பொண்ணு வந்து கிராஃப்ட் ஒர்க் நிறைய பண்றா. ஸோ அந்த கிராஃப்ட் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, ஹார்ட், இது எல்லாமே இனி வர வீடியோஸ்ல நிறைய உங்களுக்கு ஒரு நோனா போஸ்ட் பண்ணிட்டே வருவோம். பெயிண்டிங் ஒர்க் பிளஸ் இது எல்லாமே போடும். குக்கிங் ஒர்க்கும், குக்கிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், பிரியாணி, டம் பிரியாணி, ஆர்டினரி பிரியாணி, இது எல்லாமே இனி வர வீடியோஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப நீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நியர்லி வந்து நான் 23 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பார்லர் ஓனா வச்சு நடத்துறதுன்னு பாத்தீங்கன்னா 19 இயர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இது இல்லாம நான் நியர்லி 100 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸ், பியூட்டிஷியன் கிளாஸ் எடுத்திருக்கோம், ஃப்ரீ கிளாஸ் எடுத்திருக்கோம். கவர்மெண்ட் கிளாஸ் மூலியமா நாங்க ஃப்ரீயா சர்டிபிகேட் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 பேட்சா எடுத்திருக்கோம். நாங்க 100 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ சர்டிபிகேட் கொடுத்திருக்கோம். அது இல்லாம காசு கட்டி என்னோட பார்லருக்கு வந்து படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க. என்னோட பார்லர் வந்து ட்ரைனிங் சென்டரும் இருக்கு, என்னோட சர்டிபிகேட்டும் கொடுப்போம். இப்ப மோஸ்டா என்கிட்ட விரும்பி வந்து எது பண்ணுவாங்கன்னா ஐப்ரோஸும் ஃபேஷியல் மசாஜும் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி கஸ்டமர் வந்து ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. வரவங்க எல்லாருமே ஸ்டார்டிங் இயர் நான் பண்ணும் போதுல இருந்து 15 to 19 இயர்ஸ் இன்னமும் அதே பழைய கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா போறாங்க. பிளஸ் பிரைடல் மேக்கப் பண்றவங்க கூட வரவங்க வந்து பிஃபோர் ஆஃப்டர் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேக்கப் சூப்பரா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. என்னோட ஃபேமிலியில வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டா திட்டுவாங்க, முடி இப்படி வந்துட்டா கூட திட்டுவாங்க. அப்படி இருந்த ஒரு ஃபேமிலியில வந்துட்டு இன்னைக்கு நான் இப்ப பியூட்டிஷியன் ஆகி என்னோட இதுவே ஃபுல்லா மாறி போயிருக்கு. பட் என்னோட லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்ல இருந்து எல்லாமே மாறி போச்சு. ஆக்சுவலா நான் வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சு லீவ்ல இருக்கச்சே எங்க அத்தை கொண்டு போய் என்னை இந்த பியூட்டிஷியன் கிளாஸ்ல படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கும் போது நான் ஏதோ விளையாட்டா அது கத்துக்கிட்டேன். சரி அவங்க சொல்லி படிக்க சொல்றாங்களே நம்ம போய் படிக்கலான்ட்டு போய் விளையாட்டா படிச்சோம். பட் அதுதான் இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைலா மாறும், என் ஃபியூச்சரே அதுதான் நான் அன்னைக்கு நினைக்கல. பட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சக்சஸா இதுல இருக்கேன்னா அதுக்கு முழுக்க எங்க அத்தை ஒரு காரணம். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆன பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து நீ நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தியே, நீ ஓனாவே பார்லர் வச்சுக்கோ, நீ வீட்டுல இருந்து பிள்ளைங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்கும், எல்லா ஒர்க்கும் நீ பாத்துக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ஓன் பிசினஸ் பண்ணுன்னு எனக்கு வந்து பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் ஓன் பிசினஸ் தான் பண்ணிருக்கேன், ஓனா பார்லர் ரன் பண்ணிருக்கேன். என் பார்லர் நல்லபடியா சக்சஸா போகுது. நான் நிறைய கிளாஸஸும் எடுக்கிறேன், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய வருது. இந்த சேனல் திடீர்னு ஓபன் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஈவன் கொரோனா டைம்ல இருந்தே நாங்க நிறைய ஃபுட்டு வந்து நிறைய பண்ணோம். ஆக்சுவலா அப்பவே வீடியோஸ் எடுக்கணும், சேனல் ஓபன் பண்ண நினைச்சோம். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுவும் கிடைக்கல. பட் இப்போ வந்து சடனா ஒரு நைட் என் சின்ன பொண்ணு சொன்னா, வாமா நம்ம சேனல் ஓபன் பண்ணலாம். அப்புறம் வீட்டுல ஃபேமிலியில எல்லாருக்கிட்டே கேட்டேன், எல்லாரும் ஓகே சொன்னாங்க. பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சடனா ஒரு நைட்டு நானும் என் சின்ன பொண்ணு சேர்ந்து சேனல் ஓபன் பண்ணோம். வித்தின் 2 டேஸ்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, அப்போ நம்மளுக்கு ஓகே நம்மளாலயும் ஏதோ முடியும், நம்ம எடுத்தது இது வரைக்கும் எடுத்த வீடியோஸே போட்டுட்டு வரலாம், இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் பசங்க எல்லா வீடியோஸும் போட்டோஸ் எல்லாமே போட்டு வரலாம். பிளஸ் என் சின்ன பாப்பாவும் நிறைய ஹார்ட் ஒர்க் அதெல்லாமே பண்றா, அதெல்லாம் கூட போடலான்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ என்னோட சேனல்ல கொஞ்சம் விஷயமா போட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.